2026 சீசன் தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்த முறை மைதானத்திற்குள் நுழையும் வீரர்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பிசிசிஐ மிக கடுமையான புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மார்ச் 28ஆம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறவுள்ள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டியிலிருந்தே இந்த விதிகள் அமலுக்கு வருகின்றன. வீரர்களின் ஒழுக்கம் மற்றும் பயிற்சியை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள இந்த அதிரடி முடிவுகளின்படி போட்டி நடைபெறும் நாட்களில் வீரர்கள் தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அனைவரும் அணிக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ பேருந்தில் மட்டுமே மைதானத்திற்கு வர வேண்டும். தேவைப்பட்டால் வீரர்கள் 2 குழுக்களாக பிரிந்து பயணிக்கலாம். அதேபோல் வீரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் அணி பேருந்தில் பயணிக்க அனுமதி இல்லை. அவர்கள் தனி வாகனங்களில் வந்து மைதானத்தில் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி ஏரியாவில் அமர்ந்து மட்டுமே பயிற்சியையோ அல்லது போட்டியையோ பார்க்க முடியும். பயிற்சி நடைபெறும் போது அங்கீகரிக்கப்பட்ட வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் மட்டுமே களத்தில் இருக்க வேண்டும். பயிற்சி முறைகளிலும் பிசிசிஐ சில மாற்றங்களை செய்துள்ளது. போட்டி நடைபெறும் நாட்களில் பிரதான மைதானத்தில் பயிற்சி எடுக்கவோ அல்லது வீரர்களுக்கான உடற்தகுதி தேர்வுகளை நடத்தவோ அனுமதி கிடையாது. பயிற்சி நாட்களில் ஒவ்வொரு அணிக்கும் 2 வலைப்பயிற்சி இடங்களும், சிக்ஸர் அடிக்கும் பயிற்சிக்காக ஒரு விக்கெட்டும் வழங்கப்படும். குறிப்பாக மும்பை வான்கடை மைதானத்தில் 2 அணிகளும் ஒரே நேரத்தில் பயிற்சி செய்தால் தலா 2 விக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும். ஒரு அணி தனது பயிற்சியை முன்கூட்டியே முடித்துக் கொண்டால் அந்த நேரத்தை மற்றொரு அணி பயன்படுத்தக்கூடாது. மேலும் ஓபன் நெட்ஸ் முறையிலான பயிற்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மைதான பராமரிப்பு மற்றும் ஒளிபரப்பு தரம் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பயிற்சியின் போது மைதானத்தில் உள்ள LED விளம்பர பலகைகள் மீது பந்து படாதவாறு வீரர்கள் பயிற்சி செய்ய வேண்டும். வீரர்கள் மற்றும் உதவி ஊழியர்கள் LED பலகைகளுக்கு முன்பாக அமரக்கூடாது. மாற்று வீரர்களுக்கென துண்டுகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்களுடன் தனி இடங்கள் ஒதுக்கப்படும். ஆரஞ்சு மற்றும் ஊதா நிற தொப்பிகளை வைத்திருக்கும் வீரர்கள், ஒளிபரப்பாளர்கள் படம் பிடிப்பதற்காக போட்டியின் முதல் 2 ஓவர்களுக்காவது கட்டாயம் அவற்றை அணிந்திருக்க வேண்டும். இறுதியாக உடைக்கட்டுப்பாடு விதிகளின்படி போட்டி முடிந்த பிறகு நடைபெறும் பரிசளிப்பு விழாக்களில் வீரர்கள் மற்றும் உதவி ஊழியர்கள் கையில்லாத சட்டைகள் மற்றும் செருப்புகளை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை முதன்முறை மீறினால் எச்சரிக்கையும், 2வது முறை மீறினால் நிதி அபராதமும் விதிக்கப்படும் என பிசிசிஐ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.